பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எனது முதல் வணக்கம். சோபனா சொல்வதைப் போல குடும்பங்கள் கொண்டாடும் படம் இங்கு நான் தான் கிங்கு. நான் இந்த படத்தில் நிறைய ப்ரொமோவுக்கு பேசிட்டோம், என்ன பேசுகிறது தெரியல. இருந்தாலும் ஒரு சினிமாவினுடைய ரசிகனாக இன்றைக்கி நிறையா கம்பேர் பண்ணி பேசப்படுகிறது, மலையாள உலகம் அந்த உலகம் அப்படின்றது. ஸோ எல்லாத்துக்கும் தாய் வீடு தமிழ் தான். நமது மொழியை, நமது கலையை நம்மளே தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிலையில் தேவரையா இருந்தாங்க, சினிமாவை பகுத்து பார்த்தாங்க. எவருக்கும் ஈகோ இருக்கக்கூடாது, ஒரு கதை இலாக்கான்னு ஒன்று வச்சு அதற்காக மெனக்கெடுவாங்க ஐயா. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ கதை முழு வடிவம் பெற்ற பிறகு அதற்கான இயக்குனர், அவர் மர்மானாக கூட இருக்கலாம், தியாகராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க. அதற்கு பிறகு கதையில் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்ல ஏவிஎம் நிறுவனம், நான் பார்த்துருப்போம், பஞ்சார் நாசலம் ஐயா எழுதாத கதைகளாக. அதற்கு பிறகு ஒரு படம் வெள்ளித்திரையில் வருவதற்கு முன்பு 100 கதை கேட்டு அதில் ஒரு கதையை ஓகே பண்ணுவாங்க சௌத்ரி சார். சௌத்ரி சாருடைய ஒரு கதை இங்கே வந்து ஃபஸ்ட் டே பூஜை போட்டால் அப்படியே தெலுங்கில் வந்து அதனுடைய ரைட்ஸ் வாங்குவாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம். ஒரு கதை கேட்பது என்பது மிகப்பெரிய சகிப்புத்தன்மை, பொறுமை அவசியம். மைண்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். அவர்களெல்லாம் அந்த கதை கேட்டு பல வருடங்கள் கொடியேற்றி கோல் அடித்து என்னதுக்கான காரணம் வந்து அதுதான். ஸோ அந்த வகையில் கோபுரம் ஃபிலிம்ஸ் சார், அன்பு சகோதரர் அன்பு சார் நினச்சாங்கன்னா உட்காந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய பிஸ்னஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நேரடியாக தயாரிப்பு துறையில் இறங்குவதற்கு அவர் வந்தது முதல்ல சினிமா ரசிகன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தம்பி உங்களுக்கு. காரணம், நேரடியாக இறங்குற பொழுது உங்களுக்கு பணம் என்பது முக்கியம் இல்லை, கௌரவம் என்பது முக்கியம். நான் கண்டெடுத்த கதை என்பது வெற்றிகரமாக போய் சேர வேண்டும். அந்த கௌரவத்தை முன்னால் வச்சுக்கிறீங்கன்ற பொழுது எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கும் அல்லது கலைஞர்களுக்கும் பதட்டம் இருக்காது. அந்த வகையில் ஒரு கதை முதல்ல வந்து தம்பி ஓகே பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இதுவரையும் இல்லாத தனது அருமை மகள் ஆசை மகளை எப்படி அர்ச்சனாவை அகோரம் ஃபிலிம்ஸ் கொண்டு வந்து ஒரு தயாரிப்பு தளத்துக்குள்ளே இருந்து அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த ஆற்றலை வெளியே ஒரு தந்தையாக கொண்டு வந்தாரோ, அதே போல் அன்பு செல்லியின் சகோதரர் அவர்கள் தனது அருமை மகளை சுஸ்மிதாவை இந்த தயாரிப்பு தளத்துக்குள் கொண்டு வந்து வர்றாங்க. நான் ஒரே ஒரு சின்ன ப்ரமோ, அந்த கல்லூரி வளாகத்தில் இந்த 3 நிமிடம் தான் பேச்சு அந்த பாப்பா. ஸோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், ஓ ஸ்கிரிப்ட் சென்ஸு, கூட்டத்தை வசீகரிக்கக்கூடியது, இந்த உளவியல் சிந்தனை அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்றது. அன்பு மகளே, கலை உலகம் உங்களை ஆசையோடு வரவேற்கிறா சொல்லும். அதே போல் அடுத்ததாக இந்த கதை ஓகே பண்ண பிறகு யார் டைரக்டர் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வர்றாங்க. அதற்கு சரியான ஒரு பச்சையப்பன் தேட்டர் ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன அப்படின்றது பச்சையப்பன் சாருக்கு தெரியும். அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா அன்பு தம்பி செந்திலுக்கு தெரியும். அவர் 200 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு ஈபி ஒர்க் பண்ணுறாரு. ஒரு 20 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது, எந்த இடத்துல ஏமாந்தரக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையில் அவர்கள் மூலமாக அடுத்து இயக்குனரை தேடும் படம் ஒரு ரசிகனாக நான் கேட்டதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு அற்புதமான படம், நீட்டான படம். திரும்ப சொல்கிறேன், இந்த இங்கு நான் தான் கிங்கு படம் என்பது நெடி இல்லாத காமெடி படம். ஸ்ட்ரெஸ் இல்லாத உலகம் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கணுன்ற ஒரே சின்ன கண்டென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அந்த அற்புதமான இயக்குனருக்கு யார் இது ஒளிப்பதிவாளர், அவர்களுக்குள்ளே ஈகோ வரக்கூடாது. ஏன்னா எழுத்தாளர் ஒரு கோணத்தில் சிந்திப்பான், இயக்குனர் ஒரு கோணத்தில் சிந்திப்பான், கேமராமேனை இங்கே டாமினேட் பண்ணால் கதை கெட்டு போகும். ஸோ உடன்பிறந்த தம்பி இயக்குனர் இங்கே சொன்னதை போல் தன் தம்பியோட இரவு பகலாக வீட்டுக்குள்ளே காட்சிகளை பற்றி ஷார்ட் டிவிஷன் பண்ணுற பொழுதோ அதற்கான சூழல் கிடையாது. எங்கள் முன்னால் தெளிவாக நிற்பாங்க 2 அண்ணன் தம்பியோ. அந்த மாதிரி அதையெல்லாம் தாண்டி அந்த காலத்து காதலிக்க நேரமில்லையாக இருக்கட்டும், உள்ளத்தை அள்ளித்தா படமாக இருக்கட்டும், பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2.5 மணி நேரம் என்பது வசன ரீதியாகவும் நகைச்சுவை ரீதியாக மட்டுமே போயிடக்கூடாது. அங்கு ஒரு சோலைக்கு நடந்து போகக்கூடிய சுகத்தை தர வேண்டும் என்பதற்காக அன்பு தம்பி இமானுடைய சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ சரிகம்ம பதனி தம்பி ஆனந்த் அவர்கள் சொன்னதை போல் இந்த சாங்கு பெரிய லெவலில் 2 சாங் போயிடுச்சு. 3வது சாங் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். முத்தமிழே உன்னை வணக்கப்படா வா, சிறப்பாக இருந்தது. ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அந்த தம்பி வா வணக்கம். அதே போல் தம்பி சந்தானத்தினுடைய வெற்றி இந்த இடத்துல நான் வேறு ஒன்றும் இல்லை, தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அவர் வந்து அவருடைய அணுகுமுறை தான் சார். அவர் தம்பி வந்து நிஜ ஹீரோ. நான் அவர் வயதை விட எல்லாரையும் விட மூத்தவன். அவரை நான் பக்கத்திலிருந்து
பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று சொல்லியிருப்பாங்க. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்பதை நான் ஒரு தூரத்தில் ஒரு ரசிகனை ரசிப்பேன். படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய நண்பனா பக்கத்தில் இருக்கான், கல்லூரியில் இருக்கக்கூடிய நண்பனா பக்கத்தில் இருக்கான். அவர்கள் எத்தனையோ தவறுகள் செய்திருப்பார்கள். அவனை கத்திரிச்சு விடுவதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அவனை கத்திரிச்சு விடாமல் ஒரு தாய்மை ஸ்தானத்திலிருந்து தன் பழைய நண்பர்களெல்லாம் பக்கத்தில் வச்சு நகர்த்துறது என்பது சகிப்புத்தன்மை, பொறுமை, தம்பியை நம்பிக்கூடிய அந்த ஆன்மீகம். ஸோ தம்பியினுடைய சந்தானத்தினுடைய வெற்றி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். காரணம் அவருடைய அறிவை விட அவருடைய அணுகுமுறையும் அவருடைய இந்த ஞானமும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு படத்துக்கு நடிக்க போகிற பொழுது யாரோட போகிறோம் அப்படி தம்பி சந்தானம் வைகைப்புல் வடிவேல் பங்காளி அவர்களோடு இருந்த பொழுது ஒரு காட்சி செழுமையாக வர வேண்டும் என்பதற்காக கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டயலாக் பேசக்கூடிய ஒரு 300 அடினா 300 அடியும் ஃபுல்லாக மைண்டில் வச்சு பார்ப்பேன். அதை பார்த்து ஒரு ரசிகன் நான் ரசிப்பேன். என்னதான் நான் எழுத்தாளராக இருந்தாலும் அவர் ரசிப்பேன் எப்படி எல்லா வசனத்தையும். அதற்கு பிறகு ஒரு முழு எத்தனை படங்கள், ஒரு முழு படத்தினுடைய மொத்த கதையை தூக்கி மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு தனது ஆரோக்கியத்தை தனது அமைதியை சிதைத்து அந்த காட்சி வடிவம் பெறும் வரை பக்கத்தில் நின்று மாடுலேஷன் சொல்லிக் கொடுத்து எக்ஸ்பிரஷன் சொல்லிக் கொடுத்து தம்பி சொன்னதை எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிப்பேன். அந்த அந்த இடத்துல மிஸ் ஆக முடியாத விஷயம் என்னன்னா என்னுடைய கேரக்டர் இது காமெடிக்காக புனையப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு கேரக்டர் ஃபாதரா அப்பா ஜமீன்தார்னா நான் பேசக்கூடிய வசனத்தை தம்பி சந்தானம் அவர்கள் பேச முடியாது. என் மகனாக நடித்த பாலசரவன் பேசிய வசனத்தை பேச முடியாது. அந்த வகையில் அம்பு தம்பி சந்தானம் அவர்களோடு அழைக்கிற பொழுது அந்த செட்டுக்கு போகிற பொழுதே ஒரு பாசிட்டிவ் கலைக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை. அந்த பாசிட்டிவ் ஒட்டுமொத்த கிடங்காக அன்பு தம்பி சந்தானத்தை பார்க்குறேன். தம்பி உங்களோட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேடைக்காக சொல்லவில்லை, அது என்ன அவசியம் கிடையாது, அப்படி ரசிக்கிறேன். இந்த ஆமாம் அதே போல் தம்பி இமான் அவர்களோடு நாங்கள் மைனாவிலேருந்து கடந்து வந்திருக்கிறோம். இப்போ நகைச்சுவை படத்திற்கு பாட்டு போடுவது என்பது அவ்வளோ சுலபம் கிடையாது. இவர் எப்படி போடுவார் அவுட்டு வர வரையும் காத்திருந்தேன். ஸோ அது அவ்வளோ பெரிய ரீச் ஆகிருது. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. நான் மெயினாக அந்த கும்கி அதை நோக்கி எனது நினைவுகள்லாம் ஓடுது தம்பி. ஆமாம் உங்களுடைய எப்பொழுதும் உங்களுடைய மனம் உடல் உற்சாகம் எப்பொழுதும் குறையாது தம்பி. ஆமாம் நீங்கள் பொதுவானவன், கலைக்கு தேவையானவன், கடவுள் உங்களை எப்போதும் அமைதியாக வச்சுருப்பார். அது மாதிரி சமீப காலத்தில் அப்படி நிருபர்களாக சொல்லுவோம் நம்மளாம் எல்லோரும் சேர்ந்தான், என்னப்பா வட இந்தியாவில் இருந்தே பொண்ணை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, தமிழ்நாட்டில் ஹீரோயினே கிடையாதா? இருக்காக அழகாக இருந்தால் அறிவில்லை, அறிவு இருந்தால் அழகு இல்லை, எல்லாம் இருந்தாலும் வீட்டில் அனுமதி இல்லை. அழகு, அறிவு, செழுமையான தமிழ், வீட்டில் அனுமதி, நடனத்திறன் அத்தனையும் கொண்டு ஒரு பெண்ணை பிரியா லயான்ற ஒரு பொண்ணு. ஆமாம் நாங்கள் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு பெண்ணு மட்டும் தவிர்த்திருந்தான் இந்த படம் இந்த நிலையை எட்டியிருக்காரு. ஏன்னா டைரக்டருக்கு வேறு வழி கிடையாது. அந்த பொண்ணை காம்பினேஷன் ஷாட் வைக்காமல் தனியாக வச்சு ஒரு க்ளோஸ் கட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஈடு கொடுத்து அந்த பெண் நடித்தது. ஆமாம் அந்த கலை உலகம் அருமையாக வரவேற்குதுப்பா. ஆமாம் சார் எழுத்தாளர் மேடையில் வந்து பேசுகிறது வியட்நாம் வீடு சுந்தரமையா அவர்கள் வந்து வாலிபனாக இருந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாங்களோ எல்லாரும் பேச வேண்டியதை நீங்கள் ஓப்பனிங்க அடிச்சு முடிச்சிட்டீங்க. ஆமாம் அன்பு தம்பி நீங்கள் கூட ஆமாம் ஒரு கூலி என்பவன் என்ன எதிர்பார்ப்பு குறைவாக வச்சிருக்கிற தம்பி. ஆமாம் அது அந்த சகோதரர் வந்து கேட்டிருந்தா கூட அதுவும் யதார்த்தம் தான். நீ யதார்த்தம் பாரு, நீ டென்ஷனாக நான் மூஞ்சி நல்லா இருக்காதரா தம்பி, எப்போதும் சந்தோஷமா, என்ன பிரச்சனை? அதே போல் இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணச்சித்திரம்னு 1/2 லிட்டர் கிளிசரன் கொடுத்து என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆசிரியர் ஒரு ஃபுல் லென்த்து காமெடி ரோல் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக கோபுரம் பிலிம்ஸ் இந்த படத்துக்கு பிறகு கட்டாகுசி இயக்குனர் சொன்னதைப் போல் அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு இயக்குனர் இத்தனை கோபுரம் பிலிம்ஸ் படத்தை வெளியே விடுவதற்கு முன்பு 6-7 லேயர், கதை ஓகே, இயக்குனர் ஓகே, மியூசிக் டைரக்டர் ஓகே, ஹீரோ ஓகே, அந்த கதை கேரக்டர்கள் தேடக்கூடிய கதாபாத்திரங்கள் ஓகே. படம் முடிந்த பிறகும் சும்மா விடவில்லை. அதை கட்டாகோசி இயக்குனராக இருக்கட்டும், மலையன் கோபியாக இருக்கட்டும், பப்ளிக்கில் வைக்கிறார். நான் 100% திருப்தி அடைந்தால் மட்டும்தான் இந்த படத்தை ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்க முடியுன்ற மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி அன்பாலே. ஸோ இவ்வளவையும் இந்த மக்களை நான் இந்த கோபுரம் பிலிம்ஸ் படத்திற்காக நம்பி வருகிறார்கள். எந்த நிலையில் ஏமாந்து போய்விட வேண்டாம் என்ற சூழ்நிலையாக பொறுப்போடு எடுத்திருக்காங்க. இந்த படம் யாரையும் ஏமாற்றாது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி வழக்கம் போல சொல்வதை போல் சாரி மன்னிச்சுங்க, மே 10ஆம் தேதி யானைக்கு அடிச்சிருக்கும். ஆமாம் சிம்பிளாக சொல்லணுமா, இந்த படம் என்பது இந்த கத்திரி வெயில் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே கத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கத்திரி வெயிலுக்கு ஒரு இளநிக்குள்ளே 2 நொங்க உடைச்சி ஊற்றி 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடித்தால் எந்த உணர்வு ஏற்படுமோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படம். அதில் நானும் இருக்கிறேன் என்பதற்காக மீண்டும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடுகிறேன்.
எந்த ஒரு மூவிக்குமே ஒரு பேக் போனாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னோடய முதல் படத்தோட முதல் ப்ரெஸ் மீட். கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கும் மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி. அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. என்னோடய யூபிடி டான்ஸ் டீம் அண்ட் என்னோடய ஃபேமிலின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். இந்த தருணத்தில் இன்னும் சில முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ரொடியூசர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார், சுஷ்மிதா அன்புச்செழியன் சிஸ்டர். சார் நான் ஒரு 3-4 டைம்ஸ் செட்டில் பார்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன். ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படிமா இருக்கீங்க, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா, ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். சுஷ்மிதா அன்புச்செழியன் சிஸ்டர், நான் ஏன் சிஸ்டர் சொல்கிறேன்னா ஷி வாஸ் மோர் லைக் எ சிஸ்டர் தான் ஃபார் மீ இன் திஸ் ஜர்னி. எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட், ஐடியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். விஷ் யூ மெனி மோர் சக்ஸஸ் அஹெட். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸில் என்னோடய முதல் படம் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் டு த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட், செந்தில் சார், எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப நன்றி. மலையன் கோபி சார், தேங்க்யூ சார். ரொம்ப ஜென்யூனான ஒரு சோல். இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணாவாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் மூலயமா கோபி சாரை நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கோபி சார். எல்லாருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவரை தெரிஞ்ச, அவர் கூட பழகின யாருக்குமே அவரை பிடிக்காமல் போகாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங். எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, irrespective ஆஃப் their ரோல்ஸ் ஆர் பொசிஷன்ஸ், the way he takes care of people, இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செட்டில் வந்து ஒரு வாரம் எல்லார்கிட்டையுமே தமிழில் பேசுவார். ஒரு 1 வீக் என்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சார்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். அப்போ தான் சொன்னார், சார் கூட பேர் பண்ண, அது வரைக்கும் பேர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது சொன்னேன், சார் நான் தமிழ் தான் சார், நம்ம தமிழ்லே பேசலாம், நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் தான் சந்தானம் சார். சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கும். ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குலுக்கு குலுக்கு சாங்கில் கலக்குன்னு கலக்கியிருப்பார். ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்றத விட நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குவாலிட்டி, அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார். லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டேக் அவே ஃப்ரம் யூ. தேங்க்யூ வெரி மச். டைரக்டர் ஆனந்த் சார், த கேப்டன் கூல், ஜாலியாக பேசி எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிடுவார். ஸோ அவர் மட்டும் இல்லை, த ஹோல் ஆஃப் டைரக்ஷன் டீமே ரொம்ப ஃபன் ஃபில்டான ஒரு டீம். இப்போ ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று போயிட்டுருக்குன்னா, இவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணுற காமெடியை வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீம். ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லாமல் டைரக்டர் சாருக்குமே ஒரு நல்ல சூப்பர் ஹியூமர் சென்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ. தேன்மொழி கேரக்டர் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் தம்பிராமையா சார், ஃபெனாமினல் ஆக்டர், உங்களுக்கே தெரியும். அவரோட எனர்ஜி வந்து அன்பிலீவபிளாக இருக்குங்க செட்டில். ஸோ அவரோட தமிழ் பேச்சுக்கும் அவரோட உச்சரிப்புக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அவர் பேசுகிற விஷயங்கள் பிரேக்கில் லைஃப் ஓரியன்டாக அது எல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய கெரியரில். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் சாரோட பொண்ணாக நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. விவேக் பிரஸ்னா சார், பாலசரவணன் சார், நிறைய ஒரு லைனப்பே இருக்காங்க. முக்கியமாக மனோபாலா சார் அண்ட் சேஷு சார் இந்த தருணத்தில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவங்க படங்கள் மூலியமாக என்றைக்குமே நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஐம் வெரி ஹானர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லைனப். தேங்க்யூ வெரி மச் டு ஆல் த கோ ஆர்டிஸ்ட்
for making me very comfortable and being very friendly with me. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி ஓம் சார் ப்ராஜெக்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் ஓம் சார் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு அவர் ஒரு நல்ல வெல்விஷர், நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ எடிட்டர் தியாகு சார் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எலிச்சூர் அரவிந்தன் சார். பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் யூர் ஸ்கிரிப்ட் சார். மியூசிக் இஸ் த ரீசன் வை வி டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப 3 அழகான பாடல்கள் பை இமான் சார். அதுக்கு ரொம்ப அழகான பாடல் வரிகள் முத்தமிழ் சார் அண்ட் விக்னேஷ்வன் சார். 3 டிஃப்ரெண்ட் கொரியோகிராஃபீஸ், ரொம்ப அழகாக கொரியோகிராஃபீஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். 2 பை பாபா பாஸ்கர் மாஸ்டர் அண்ட் ஒரு பாட்டு கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ். லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் யூ போத். அண்ட் காஸ்டியூம்ஸ் பை நவதேவி ராஜ்குமார். தேங்க்ஸ் டார்லிங், இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் என்னோட மேனேஜர் அப்பர்ண ஜான்ஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னை ஸ்க்ரீனில் அழகாக காட்டின என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்ட என்னோட அசிஸ்டன்ஸ் முருகன் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி இங்கே நான் தான் கிங்கு, இங்கே அவர் தான் கிங்குன்னு நான் நினைக்கிறேன். பிஆர்ஓ நிக்கில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு. ஜிஎன் அன்புச்செழியன் அவர்கள் அவருடைய கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார துரை அண்ட் மருது ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறாரு. அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி. அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது, பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு, என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் சாரை நான் சந்தித்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது. ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்மளுடைய செல்வி டாட்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம்மா. அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ அண்ட் திஸ் வில் பி அ வண்டர்ஃபுல் பிகினிங். இங்கே நான் தான் இங்கே வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். அண்ட் சந்தானம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை. நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு. பட் இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒன்லைனர்ஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன்ஸர். ஸோ அது ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணி இசை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஹீரோயின் பிரியா அவர்கள் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் நிறைய அந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து அண்ட் ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு. அது என்னுடைய கெரியர்லேயே நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன். அது ஷெரின் ஸ்ருங்கார் ஃப்ரம் அழகியா சுரா டைம்லேருந்து சொல்கிறேன். அது அப்புறம் சொல்லிட்டு அலைவ காதலையை வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஓம் மேலே ஒரு கண்ணு பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது. ஊதா கலர் ரிப்பன் வந்து ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அண்ட் இது மாதிரி நிறைய இந்த எப்போவுமே ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முகம் வந்து பரிச்சயமாகும். ஸோ அது அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும் எப்போவுமே பாடல். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைச்சது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. கையில் ஆனந்திக்கு ஏன் ஆளை பார்க்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே மாயோனே அப்படின்ற பாடல் வந்து பிரியா அவர்களுக்கு வந்து அமைந்தது தான். இறைவன் கொடுக்குறாரு, அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படி தான். ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு நல்ல பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்களில் அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. ஏன்னா சாரும் கொஞ்சம் கூச்சப்படுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெலோடி சாங்க்கெலாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது இந்த பாடலில். அது பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ஸோ அந்த ஒரு சின்ன இன்னோவேஷன்ஸ் இருந்துச்சு தான் அதுக்கு நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் சார், அது இனிமேல் ஃப்யூச்சர்லேயும். ஸோ அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது தான்
என்ன மாதிரி இசையமைப்பாளர்கள் மெல்லிசை ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பெரிய தூணாக இருக்கும். ஓகே, இப்படி ஒன்று பண்ணலாம் இவருக்கு அப்படின்னு. அண்ட் இதில் 3 பாடல்களை எழுதி கொடுத்த லிரிசிஸ்ட் விக்னேஷ் சிவன், டைரக்டர் விக்னேஷ் சிவன் சார் வந்து குலுக்கு சாங் எழுதி கொடுத்துருக்காரு. அது நானும் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்கிறோம். அண்ட் மாயோனே அண்டு மாலு மாலு இந்த 2 பாடலும் முத்தமிழோடு சேர்ந்து வேலை செய்கிற முதல் தடவை. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க முத்தமிழ். அண்ட் உங்களுக்கு இன்னும் பல உயரங்கள் காத்திருக்கு தமிழ் சினிமாவில். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாயோனே பாடலை பாடியது ஜொனிதா காந்தி அண்ட் ஷான் ரால்டன். இசையமைப்பாளர் ஷான் ரால்டன் அவர்களுக்கு எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய காம்பினேஷன் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. பட் இந்த சாங் வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ரொம்ப நன்றி ஷான் ரால்டன் அவர்களுக்கு. அண்ட் மாலு மாலு அப்படின்ற ஒரு பாடல் வந்து நகாஷ் அசீஸ், ஆந்தங்குடி இளையராஜா அவர்கள் அண்ட் ஸ்வேதா மோகன் அவங்க 3 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய பிஜிஎம்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சூழல் ரொம்ப அழகாக இதில் கொண்டு சேர்ந்துருக்கு. அண்ட் இதில் காமெடி தாண்டி சந்தானம் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக நிறைய சீன்ஸ் இங்கங்கே நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான அது மாதிரியான சீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது ஸ்கோர் பண்ணுறதுக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து இயக்குனர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் அவருடைய ஒளிப்பதிவாளர் அவருடைய சொந்த தம்பி ஓம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு விஷுவல் டிலைட்டாக கொண்டு வந்து சேர்ந்துருக்காங்க. முதல்ல இந்த கதையை வந்து மிஸ்டர் அரவிந்தன் சார் தான் வந்து சொன்னார். அப்போ சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு என்டர்டெய்னர் கேரண்டி அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு ஆனந்த் அவர்கள். அவருடைய வந்து ஒளி வடிவம் கொடுத்துருக்காரு ஓம் அவர்கள். அண்டு இந்த ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டே இருந்த ஒரு முக்கியமான நபர் வந்து கோபி அவர்கள். கோபி அண்ட் டைரக்டர் ஆனந்த் அவர்கள், கோபி அவர்கள், இவங்க 2 பேருடைய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தருணத்துலேயும் அதை வந்து பாசிட்டிவாக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. மே 10ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வருது. உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ். இங்கே நான் தான் கிங் படக்குழுவினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னை ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூப்பா ஃபார் கான்ஸ்டன்ட்லி புஷிங் மீ டு கிவ் மை பெஸ்ட். படம் பார்த்துட்டேங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு பட்டாளமே இருக்குது. தம்பிராமையா சார், பிரியாலயா ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. ரொம்ப அழகான டான்ஸர், ரொம்ப அட்ராக்டிவான ஃபேஸ், நல்ல பெர்ஃபார்மர் அவங்க. மறைந்த மனோபாலா சார் இருக்கார். ஸோ காமெடிக்கு பஞ்சமே இல்லை. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் மூவி இது. மே 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ப்ரெசன்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் லவ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ. எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், டிவி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சந்தானம் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவருக்கு தோதான ஒரு கதையை வந்து நம்ம அரவிந்தன் சார் வந்து சொன்னார். சரி, ஒரு கேப் இருந்துச்சு கூட, சரி படம் பண்ணலாம் ஒன்று இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் கம்மியாக இருக்கிற நேரம் திடீர்னு சரி ஃபினான்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், தியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி மறுபடியும் படம் பண்ணலாம். ஏன்னா ஒரு இந்த 2015 அந்த 16, 17 நிறையா கொடுத்த இடத்துல பூரா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. சரி நம்மளே இனிமேல் படம் எடுப்போம் அப்படின்ட்டு தான். சரி நல்ல கதையாக இருந்தால் நம்மளே சரி. ஆனால் படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, ஒரு நல்ல கதையாக நம்ம யாரையும் சீட் பண்ணக்கூடாது, கதை கேட்டு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதையும் மீறி ஒரு சில படங்கள் முன்ன இருக்குங்கிறது வேறு. பட் நல்ல படம் எடுக்கணும் அதுங்கிறது தான். ஒரு நல்ல கதையை அரவிந்தன் சார் சொன்னார். அந்த நேரத்தில் அந்த கதைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாயகனாக தெரிஞ்சது சந்தானம் சார் தான். அவர் ஒரு தயாரிப்பாளரோட ஹீரோ. ஏன்னா எந்த வகையிலையும் எல்லா நேரத்துலையும் அந்த கதையை வந்து கூடயே இருந்து முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அது வெளியிலையும் சரி முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எந்த நேரம் எப்படி கூப்பிட்டாலும் சரி அதுக்கு தகுந்தவாறு மாற்றி தேதிகள்லாம் கொடுத்து தயாரிப்பாளர் எந்த வகையிலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர். தேங்க்யூ சந்தானம் சார். அதே மாதிரி இது வந்து டைரக்டர் அவரும் நாங்கள் எப்படி நினச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து முடித்து கொடுத்துருக்கிறாரு.
அந்த வகையில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனந்த், எல்லோரும் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ அவங்க காலிலேருந்து அதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஆனால் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு படத்துக்கும் பாவம் எல்லோரும் இதே சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பத்திரிக்கையாளர்கள். அப்புறம் வந்து அண்ணன் வந்து உங்களுக்கு கூல் சிரஸ் இதில் நடிச்சிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம ஆர்ட் டைரக்டர் சக்தி ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய பார்ட்னராக இந்த படத்தில் வந்து சரிகமா ஆனந்த் வந்து முதல் முறையாக வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எனக்கு நன்றி. இதில் ஹீரோயின் புதுசாக அறிமுகமாக இருக்கிறாங்க, நல்ல டான்ஸர். ஸோ அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது சார், அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்ங்கம்மா. இதில் படத்தில் மெயினாக யாருன்னா ஹீரோவுக்கு அடுத்து இங்கே ஹீரோவாக இருக்கிறது வந்து இமான் சார் தான். சரி, படத்தில் வந்து முழுசாக வந்து அவர் ஈடுபாடோடு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அவர் மனசில் வச்சு, குறிப்பாக எங்கள் படத்திற்கு அவருடைய படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி ஹிட்டாக அமைஞ்சிருக்குது. அதனால் இமான் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம். தம்பிராம அண்ணன் வந்து படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக படத்தில் வந்து கலக்கியிருப்பார். அவருடைய உழைப்பு இதில் எங்கள் படத்துக்காண்டி தனியாக ஸ்பெஷலாக உழைச்சாரா இல்லை எனக்காண்டி உழைச்சாரான்னு தெரியல. முழுக்க முழுக்க வந்து அவருடைய உழைப்பை அவருடைய படம் முடிஞ்ச பிறகும் ப்ரொமோஷனுக்கும் என்ன தேவையோ முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து அண்ணா உங்களுக்கு நன்றிண்ணா. ஓம் கேமரா தான் படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து, ஏன்னா நாங்கள் செலவு பண்ணாதது கூட செலவு பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறாரு. மிக பிரமாண்டமாக காமிச்சிருக்கீங்க ஓம். அடுத்தடுத்த படங்களில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அதே மாதிரி முத்தமிழோட ரெண்டு சாங் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் முத்தமிழ். எங்கள் எடிட்டர் அவரும் படம் பார்த்து முடித்த பிறகு பார்த்தேன், ரொம்ப திருப்தியாக வந்திருக்குது. இந்த சம்மருக்குரிய படமாக இருக்கும். இதை ஒரு மிகப்பெரிய படத்தை ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த படம் எனக்காண்டி அதில் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறது, கடைசியாக ஃபைனலாக படம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுல வந்து எனக்கு தேவைப்பட்டது தெரியாது. அது செல்லாதான் வந்து ஒரு கட்டா குஸ்தின்னு ஒரு பழைய ஹிட்டை கொடுத்துட்டு வந்து எனக்காண்டி வந்து ஒரு 2 மாதம் இதிலேயே உட்காந்துருந்தார். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், அது ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு. அது வகையில் செல்லா உங்களுக்கு நன்றி. ஏன்னா வரிசையாக படங்கள் எடுக்கணும், நல்ல கதை கேட்கணும்னு அவர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது இது நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அடுத்து தனுஷ் படம் ஒன்று விரைவில் அறிவிப்பு வரும். அதுக்கடுத்து வந்து அயோத்தி டைரக்டர் அவர் நல்ல காஸ்டிங்கோட ஒரு படம் பண்ணுறாரு, நல்ல எமோஷனலான படம். வரிசையாக படம் பண்ணுறது உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும். அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லணும். நிறையா வந்து என்னென்னா இந்த படத்தை வந்து அவருடைய கம்பெனி படத்தை தவிர வேறு படத்தில் வந்து அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டதே கிடையாது. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எங்களுடைய படத்தை நான் தான் கிங்கு என்று முதலாக அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அதே மாதிரி இன்றைக்கி வியாபாரம் வந்து திடீர்னு ஒரு லாஸ்ட் இயர் ஒரு மாதிரி இருந்துச்சு, இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் போகும்போது இந்த ஏர் பாக்கெட் வந்தால் தூக்கி அடித்து போய்கிட்டு இருக்க மாதிரி மேலே இங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருக்குது வியாபாரம். இப்போ சுத்தமாகவே வியாபாரம் இல்லை. இந்த நேரத்தில் கூட உலகநாயகன் அவர்கள் இந்த படத்தோட டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸை அவர் கம்பெனியில் வாங்கிக்கிட்டார், நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவருடைய டீம் வந்து டிஸ்னி வந்து அவருடைய நண்பர் வந்து மகேந்திரன் சார், மோனிஷா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய டாக்டரை ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அவங்க சுஸ்மிதா, அவங்க வந்து இதில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டீம் அனில் எங்கள் சொல்லவே வேணாம், அவர் ப்ரொடக்ஷன் ஹெட்டு. அவரோட டீம் வந்து தீபக், பிரவீன், ராமு எல்லாருமே வந்து நைட் 12 மணிக்கெலாம் டிசைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபாண்ட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கலர், பேக்ரவுண்ட், டிசைன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இந்த படம் எப்படியாச்சும் கிட்ட வரணும். அவங்க மியூசிக் எல்லாத்துலேயும் ஒன்றுலையும் இமான் சாரெல்லாம் போய் அடிக்கடி பார்த்து இவ்வளோ இந்த மாதிரி வரணும், இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன விரும்புவாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வாழ்த்துக்கள் சிஸ்டர். அதே மாதிரி வந்து செந்தில் எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஆரம்பத்தில் இந்த டீம் எல்லாம் அமைச்சு கொடுத்தது வந்து நம்ம செந்தில் தான், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பச்சையப்பன். அதே மாதிரி கோபி வந்து முழுசாக கூட இருந்து ஒர்க் பண்ணார், ஜெயவேல், எல்லாருக்கும் நன்றி. சந்தானம் சார் மட்டும் கிடையாது, சந்தானம் சார் டீமில் வந்து ஒரு நிறையா பேர் அவங்க எல்லாமே இந்த படத்தில் வந்து ஹெவியாக ஆரம்பத்துலேருந்து எங்களுக்காண்டி ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு ப்ரொடியூசருக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவருடைய சந்தானம் அவர் நண்பர், ஆனால் ப்ரொடியூசர் எனக்கும் நண்பர் தான், ரமேஷ். இந்த படத்து முதல் நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேஜில் இல்லை, இருந்தாலும் வந்து எங்களுக்காண்டி இவ்வளோ ஹெவியாக ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. அப்புறம் முழுக்க இது டோட்டல் கதாநாயகன் வந்து நிகில். அதனால் வந்து இந்த படத்தை
பத்திரிக்கையாளர் மூலமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போக வேண்டியது நீங்களோட பொறுப்பு. அதனால் எல்லோரும் இங்கே வந்து இருந்ததுக்கு வந்ததற்கு எங்கள் அழைப்பிட்டு வந்ததுக்கு நன்றி, தேங்க்யூ. இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும், மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க. அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு, படத்துடைய ஹீரோ நான் தான், ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் கிங்குன்றது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க, கோபுரம் ஃபிலிம்ஸ். தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம். அன்பு சார் அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம், திறமை இருந்தால் எவ்வளோ நாளும் அள்ளிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். அவருக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூட்டின்னு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம். அவ்வளோ பவர் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அவர் கூப்பிட்டா வருவாங்க. ஏன்னா நான் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை, உட்காராத ப்ரொடியூசர் இல்லை, உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை. தமிழ் சினிமா எல்லாருமே அங்கே போய் அதை டச் பண்ணிட்டு தான் வருவாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி. ஸோ அங்கே அந்த கம்பெனிலேருந்து என்னை வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து காசு கேட்டு தான் போனேன் அவர்கிட்ட, அன்பு சார்கிட்ட. சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன். சபாபதிக்கு அப்புறம் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். சபாபதிக்கு முன்னாடி பிஸ்கோத் படத்துலேருந்து எங்களோட பழக்கம், ஆனால் அதிகமாக பேச மாட்டோம். அதுக்கப்புறமா சபாபதி ஃபினான்ஸ் பண்ணார். அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம், ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. என்ன சந்தானம் என்ன விஷயம்னு கேட்டார். இல்லை சார் இடம் வாங்க போகிறேன், வீடு கட்ட அப்படின்னு. அப்போ சொன்னார், எப்போவுமே வந்து கடன் வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க, அது மாதிரி நிறைய பேர் லோன் பண்ணுறாங்க. அதனால் இந்த காசை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம படமாக பண்ணுவோம் அப்படின்னு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் இந்த விஷயத்த பண்ணார். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப டஃப்பாக, ரொம்ப வேறு மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க, இல்லை பார்ப்பாங்க. பட் நெருங்கி பழகிட்டால் எவ்வளோ ஜாலியான ஆள், எவ்வளோ அன்பானவர்ன்றதை நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஃபோனில் பேசினாலே ஜாலியாக தான் பேசுவார். நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன், சிவராத்திரி அது இதுன்னு போவேன். ஃபோன் பண்ணாலே கேட்பேன், சந்தானம் எங்கே இருக்க அப்படின்னுவார். சார் ஈஷாவில் இருக்கேன் சார். வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னுவார். என்ன சார் ருத்ராட்சம்மா விபூதியானவன் அதெல்லாம் யாருக்கு வேணும், அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னுவார். சார் ஆன்மீகத்தில் போய் நான் எப்படி சார் அமௌண்ட் வாங்கிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிண்டலாக பேசிகிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணால். அப்போ அவர் இது மாதிரி கதை கேட்க ஆரம்பித்தார். நான் கேட்பேன், சார் என்ன சார் நீ கதை கேட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு. அது ஏன் கேட்குற சந்தானம், ஃபஸ்ட் ஆஃப் கேட்டுகிட்டே இருந்தேன், ஒருத்தன் ஃபோன் பண்ணான், வட்டி தரவே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கதை கேட்டால் சிரிப்பே வர மாட்டுது, வெறுப்பாக இருக்குது. சார் இப்படியே எல்லோரும் ஃபோன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது, அதுக்கு மேலே அவருக்கு சிரிப்பு வர மாட்டுது. அவன் கொடுக்க மாட்டான் சந்தானம், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இப்போ இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு. நானும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், சூப்பர் சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே டென்ஷனாக தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காரு. அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளோ இதுவாக நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்கே இருந்தோனாலும் ஃபோன் வரும். பெரிய படங்கள்லேருந்து சின்ன படங்கள்லேருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசுக்கு கொடுக்கறது வாங்குறது அது இதுன்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பார். ஏன்னா இந்த ஃபினான்ஸ், இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை. ஆனால் ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தார், ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் எப்போவுமே டென்ஷனாகவே இருப்பீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே, மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. என்ன சார் சந்தோஷம்னா, இது மாதிரி எனக்கு பேரன் பிறந்திருக்கான், என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு. பயங்கர ஹாப்பியாக இருந்தார். அப்போ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இதை யார்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன். சார் பொதுவாக கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா நம்ம சந்தோஷப்படுறோம், அது ஏன் சார்னு கேட்டேன். அப்போ அவர் ஒரு ஆன்சர் ஒன்று சொன்னார், சந்தானம் எப்போவுமே அசலை விட வட்டியில் தான் கிக் அதிகம் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ஃபோனில் நாங்கள் பேசி பஞ்சஸ். அப்போ நான் நினச்சேன், சார் இதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள், உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர். ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பண்ணும்போது அவர் சொன்னார், தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம், காசு பணம் முக்கியம் இல்லை, அது நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசராக இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியராக இல்லாமல் ஒரு தேட்ரு ஓனராக இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாட்டர் சுஷ்மிதா அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபஸ்ட்டு படம், அதுவும் என்னுடைய படத்து மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு பிரயோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க. அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா. ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிகேஷனாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார், அவர் என்ன மாதிரி தான் ஒரு ஆன்மீகவாதின்றதை விட ஒரு கடவுள் பக்தி உடையவர். எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிகிட்டு இருப்பார். எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சால்ட்டு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம். அந்த சாங் ஹிட்டுனாலே அது ஒரு 60% ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் போய் ஏறிடும். அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்டுனா ஒரு 80% அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. நான் மெலோடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட. அப்போ நான் கேட்டேன், சார் அதை நான் எப்படி சார் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு வரவே வராது சார், ஏதோ ஆர்டர் அதுனா கூட பரவாயில்ல சார்னா. அப்புறம் இல்லை நீங்கள் நல்லா வரும்னு இமான் சாரும் சொன்னாங்க. இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்லேருந்து வேறு ஒரு டைமென்ஷனில் என்னை கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும். ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இதை என்னை ஒரு மாதிரி பண்ண வச்சுது. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கல்யாண் மாஸ்டர் எடுத்தாங்க. மற்ற 2 சாங்கும் பாபா பாஸ்கர் சார் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர், நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது கச்சேரி கிடைக்காத கசல் சிங்கர் மாதிரி. அதாவது அவர் ரைட்டர்னு தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டுட்டு அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அன்பு சார் சொன்னார், ரொம்ப லென்த்தாக போகுது, ஜிப்பா பிடிச்சி இழியன் சந்தானம் அப்படின்னாரு. இல்லை சார் முடிச்சுட்டேன். இல்லை இவர் பேசுகிற காமெடி மாதிரியே படம் இருக்குன்னு நினச்சிட போகிறாங்கன்னாரு. இல்லை ஆடியன்ஸ் தெளிவாக இருப்பாங்க. ஸோ அவர் எப்படி இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் தார் வந்து சுற்றியோடவே சுற்றுவார், அது மாதிரி ஒரு பெட்டியோடையே தான் சுற்றுவார். ஆனால் நீங்கள் அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்கே சார், இங்கே வண்டியில் இருக்கா? ஓகே. அதிலிருந்து தான் அந்த ஸ்கிரிப்டு பஞ்சஸ் எல்லாத்தையும் எடுப்பார். நல்ல ரைட்டர். என்னென்னா அவர் பார்க்காத தமிழ் சினிமாக்களே கிடையாது, அவ்வளோ படங்களை பார்த்துருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு கதையை, அற்புதமான கதையை இதில் கொடுத்துருக்காரு. அதுக்கு டைரக்டர் ஆனந்த், இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர். அநேகமாக அடுத்தது உக்ரைன் ரஷ்யான்னு எடுப்பார்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தானில் ஒரு ஃபேமிலி, ஒரு எமோஷன்ஸ், அதில் காமெடி இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சுருக்காரு, ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் அழகாக செட் பண்ணியிருக்காரு. அப்புறம் டிஓபி அவருடைய பிரதர் ஓம், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவ்வளோ அற்புதமாக சினிமா ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஆல் டெக்னீஷியன்ஸ், இதில் நடித்த இதில் பண்ண டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லா டெக்னீஷியன்ஸ், ரைட்டர்ஸு, லிரிக் ரைட்டர்ஸு, எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய கேரக்டர் பண்ணியிருக்க தம்பி ராமையா சார். தம்பி ராமையா சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான காமெடின்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியன்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் படத்தில் இன்னும் கோமாளித்தனமாக ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தம்பி ராமையா சார் வெரி இன்டெலிஜென்ட். அவர் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் தெரியும். அவரோட சேர்ந்து பேசும்போது தான், அந்த ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ பேசுகிறீங்க, இதெல்லாம் தெரியுதுன்னு அப்படின்னும் போது சொல்லுவார். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை பார்த்துருப்பீங்க, அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமையில் மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான். ஹரிச்சந்திரனுக்கே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி ட்ராவல் பண்ணியிருக்காரு. இனிமே இப்படி தானுக்கு அப்புறம் எனக்கே ஒரு இது இருந்துச்சு, எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே, இனிமே இப்படி தான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணணுன்ட்டு. அது ஆனந்த் இந்த படத்தில் ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா காமெடியும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலான்னு, ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான், வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு தெரியாது, ஏதோ பாம்பேலேருந்து தான் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சேன். நான் சரியாக பேசலனால இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சார் நான் சேலம் சார், நம்ம சேலத்து பொண்ணு சார்னாங்க. அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ மாமனார் மச்சான், அப்புறம் ஒரு 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 அழகான, அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டரு. அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் பிரசன்னா பண்ணியிருக்காரு.
ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக்குன்னுவாங்க. இந்த பர்கர் பீஸாலாம் வாங்கினா கூல்ட்ரிங்க்ஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக. அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாறன், சேசு, கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க, ஆண்டனி, மனோபாலா எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூல் சுரேஷ், யார் அவனை தடுக்குது வளர்ச்சியை, அது யாருங்க அந்த 2 பேர், அவனை விட்டுருங்க, நீங்கள் தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான், அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்கள் தடுக்க தான் நான் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவன் என்னோடய படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான், என்னோடய நண்பன். ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா, அவருக்கும் இந்த நேரத்திலுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு, காமெடி ஜானர் படம் கொடுத்துட்டு, இதுலேயும் டிஸ்கஷனில் உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனில், மலையன் கோபி, செந்தில் சார் மற்றும் அந்த டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே 2 பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க. ஒன்று, ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு, எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு. இந்த 2 பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்க ட்ரீமை பற்றி எங்கே யோசிக்கிறாங்க? ட்ரீம் 11 எந்த டீமு காசு கட்டினா காசு வருன்றதை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுன்னு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பற்றியே யோசிக்கிறதில்ல. வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நம்ம கெத்தாக இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு 90s கிட்ஸ் ஆகட்டும், இல்லை 2K கிட்ஸ் ஆகட்டும், இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையே. ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம். நிச்சயமாக 2 hours நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது. இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தை May 10th அன்றைக்கி தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 2 hours டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன், வடக்குப்பட்டி ராமசாமி சோஷியல் ட்ராமா, ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா. ஒரு மேரேஜான ஒருத்தன், ஒரு மாமனார், மச்சான், ஒய்ஃபு, மேனேஜர், இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான். ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான். வந்து 2 hours நல்லா சிரிக்கலாம், வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் மன்றங்கள் வச்சிருக்க அனைவருக்கும், MKS குமரல் அவர்களுக்கும் இந்த நேரத்தோட மனமார்ந்த நன்றி. மற்றும் என்னோடய டீம் முருகன், ஆனந்த், சேது, குணா மாம்ஸ், விஜய், சுந்தர், ரமேஷ், ராஜ், பரத், கிஷோர், அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ், இளங்கோ, பரத், அசோக், ஆனந்த், வாசண்ணா எல்லாருக்கும் இந்த நேரத்தோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.